வெல்கம் டு கிருஷ்ணாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம பார்க்க போகிறது ஒரு அனிமல் கிரானி ஸ்கொயர், கவ் கிரானி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டு 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 12 டபுள் க்ரோஷெட்ஸ். இப்போ இது போட்டுருத நீங்கள் இதை பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அனிமல் பிளாங்கெட் போடுறதுக்கு, மேலே போடுறதுக்கு, டிசைன் போடுறதுக்கு இதை பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பியும் ஒவ்வொன்றுலேயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட்ஸ், 24 டபுள் க்ரோஷெட்ஸ். முடிச்சப்புறம் 24 டபுள் க்ரோஷெட்ஸ் முடிச்சோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு அந்த 3 செயின் போட்ட சேம் அந்த ஸ்பேஸ்லேயே திருப்பி ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுல 2 டபுள் க்ரோஷெட்ஸ். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக இப்போ 2 டபுள் க்ரோஷெட்ஸ் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 36 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். ஸோ ரவுண்ட் 3க்கு 36 டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ இந்த சர்க்கிள் தான் அனிமல் பிளாங்கெட்டுக்கு ஃபேஸ் பார்ட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி, பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம பண்ண போகிற எல்லா அனிமல் ஃபேஸ்க்கும் இதுதான் பேக் சைடாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 4 கார்னராக டிவைட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். கவுண்ட் பண்ணி 4 கார்னர்ஸ் விட்டுடுங்க. முடிச்சப்பறம் இப்போ 4 கார்னராக டிவைட் பண்ணிக்கோங்க. வேணும்னா பின் கூட போட்டுக்கலாம், மார்க்கர் பின் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 செயின்ஸாக வேறு ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 செயின்ஸ் போட்டாச்சு. அப்புறம் அதுலேயே சேம் ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் 2 செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷெட்ஸ், 2 டபுள் க்ரோஷெட்ஸ். இது கார்னர் ஸ்பேஸுக்கு. ஸோ இது ஒரு கார்னருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் செயினில் டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 4 செயினில் டபுள் க்ரோஷெட்ஸ். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 4 செயின்ஸில் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். 5th 6th 7th 8th அந்த 4 செயின்ஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 4 இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். 5th 6th 7th 8th ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். அப்புறமா பாருங்கள், இதுதான் கிரானி ஸ்கொயரோட பேசிக்கு, அனிமல் கிரானி ஸ்கொயருக்கு. ஸோ நீங்கள் இதே மாதிரி கூட ஒரு 10-15 போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இன்னும் நிறைய வீடியோஸில் ஃப்ராகு, எலிஃபண்ட், பேர்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கிரானி ஸ்கொயர்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 9th 10th 11th 12th டபுள் க்ரோஷெட்ஸ். நெக்ஸ்ட் நாளில் டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த கார்னர் போட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு நாளில் டபுள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாளில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ், நெக்ஸ்ட்டு 4 செயினில் டபுள் க்ரோஷெட். இப்படி போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கார்னர் வந்துடும். திருப்பி கார்னரில் ரெண்டு டபுள் க்ரோஷெட்ஸ், 2 செயின்,
2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்க வேண்டியது கார்னரில். இது முடிச்சப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்லிப் ஸ்டிச்சு இதில் 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டபுள் க்ரோஷெட்ஸ். மூணு செயின் 2 டபுள் க்ரோஷெட்ஸ். கார்னர்ஸில் மட்டும் 2 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 2 டபுள் க்ரோஷெட்ஸ். மீதி எல்லாத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கார்னர்ஸில் மட்டும் 3 செயின், 2 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 2 டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ இன்பிட்வீனில் 18 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். ஒவ்வொரு சைடுக்கும் 18 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்கொயர். இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அனிமல்ஸை பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிறது நம்ம லைன். இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. டைகர், ஜிராஃபி, கவ், எலிஃபண்ட், இந்த மாதிரி ஃப்ராக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். இப்போ இதுதான் பேஸ். இந்த மாதிரி பேஸாக எவ்வளோ வேணுமோ ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், க்ளீனாக ஸ்கொயர் வந்துடுச்சு. பின்னாடி த்ரெட்டை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இப்படி போட்டு தான் லைனை லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ அதே மாதிரி சேம் பேஸ் தான் ரெடி பண்ணி வச்சு. இப்போ இதில் நம்ம கவ் போட போகிறோம். அதுக்கு 2 கலர்ஸ் போதும். இதுதான் ஸ்கொயரோட பேசிக். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கவ் ஃபேஸ் எப்படி பண்ணுன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.